செங்கல்பட்டு மாவட்டம் சோத்துப்பாக்கம் ஊராட்சிக்கு உட்பட்ட 350 குடும்பங்களுக்கு மேலாக 1000க்கும் மேற்பட்டவர்கள் வாழக்கூடிய இஸ்லாமிய பெருமக்களுக்கு இறந்தவுடன் அடக்கம் செய்வதற்கான அடக்கத்தலம் கபர்ஸ்தான் தேவை என்று அந்த மக்கள் 50 ஆண்டு காலம் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் அந்த மக்களுக்கு அடக்கம் செய்வதற்கான அந்த இடத்தை தரல. கடைசியாக திமுக ஆட்சி வரும்பொழுது அந்த மக்களிடத்தில் சொன்ன உறுதிமொழி, எங்க ஆட்சிக்கு நீங்க ஓட்டு போடுங்க, நாங்க இஸ்லாமிய மக்களுடைய பாதுகாவலன். ஐயா ஸ்டாலின் முஸ்லிம்கள் மேல ரொம்ப அக்கறை கொண்டு இருக்கிறார், கண்டிப்பா உங்களுக்கு இறந்த மக்களுக்கு அடக்கம் செய்வதற்கான இடக்கத்தை தருவாரு அப்படின்னு. இஸ்லாமிய மக்களும் வழக்கம் போல திமுகவுடைய பொய் வாக்குறுதியை நம்பி வாக்களித்தார்கள். இந்த 3 ஆண்டு காலத்தில் 30க்கும் மேற்பட்ட முறை அந்த ஜமாத்தினுடைய தலைவர்கள் உள்ளிட்ட அங்க வாழக்கூடிய மக்கள் மீண்டும் மீண்டும் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கூட எந்த ஒரு பலனும் இல்லை. அதனால பாரதிய ஜனதா கட்சியினுடைய சிறுபான்மை அணி நிர்வாகிகளை சந்தித்து எங்களுக்கு இதுக்கு ஒரு தீர்வு வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அன்பு சகோதரர் திரு அண்ணாமலை அவர்களிடத்தில் இந்த செய்தியை கொண்டு போய் இஸ்லாமிய பெருமக்களுக்கான எந்த உதவிகளாக இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக செய்யும் என்ற முடிவை எடுத்து மாவட்ட ஆட்சியரை நீங்கள் சந்தித்து அந்த மக்களுக்கான கோரிக்கையை நிறைவேற்றி தாருங்கள் என்று என்னிடத்தில் கூறியதின் அடிப்படையில் நானும் கடந்த 3 முறை மாவட்ட ஆட்சியரை சந்தித்து திரும்ப திரும்ப இந்த கோரிக்கைகளை சொன்னாலும் வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோன்னு எப்படி ஐயா ஸ்டாலின் தொடர்ந்து மக்களை ஏமாற்றுவாரோ இஸ்லாமிய மக்களை, அது மாதிரி மாவட்ட ஆட்சியரும் திரும்ப திரும்ப செய்யறேன்னு சொல்லி ஆர்டர் காப்பியை காட்டுறதுல இருந்து இந்த பண்ணிடுறோம் அப்ப பண்ணிடுறோம்னு சொல்லுவாங்க ஒளி இது வரைக்கும் கிடைக்கல. இது வரைக்கும் 10க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் அங்கு இறந்து அங்கு அடக்கம் செய்ய முடியாம 15 கிலோமீட்டர் தூரத்துக்கு கொண்டு போற ஒரு அவலம் நீடிக்கிறது. அதனால இன்றைக்கு ஜூலை 9ஆம் தேதி மாவட்ட ஆட்சியரை சந்திப்பதற்கு நேற்றைய தினமே முறையாக சொல்லி மாவட்ட ஆட்சியரின் உதவியாளர்கிட்ட தெரியப்படுத்திட்டு ஜமாத்து தலைவர்கள் என்னுடைய தலைமையில இன்றைக்கு சந்திக்க வந்தால் வேண்டுமென்றே மாவட்ட ஆட்சியர் இஸ்லாமிய மக்களை புறக்கணிக்கிறார். சிறுபான்மை சமூகத்தின் பாதுகாவலன் என்று இவர்கள் போடக்கூடிய பொய் வேஷமோ, இந்த திமுக ஆட்சியில இறந்து போனா அந்த மக்களை அடக்கம் செய்வதற்கு கூட இடம் கிடைக்கலன்ற ஒரு மோசமான சூழல் தொடர்கிறது என்றால் பிறகு இது விடியா ஆட்சி, விளங்காத ஆட்சி, சிறுபான்மை சமூகத்திற்கு எதிரான ஆட்சி என்பதை வெளிப்படையாகவே தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் காட்டுகிறார் என்பதுதான் எங்களுடைய உண்மையான குற்றச்சாட்டு. இது குற்றச்சாட்டை இப்படியே தொடரப்போகிறாரா அல்லது இந்த மக்களுக்கான உரிமையை ஜீவாதார அடிப்படை தேவையை நிறைவேற்றி கொடுக்க போகிறாரா என்பதை எங்களுடைய கேள்வி. மாவட்ட ஆட்சியர் இஸ்லாமிய பெருமக்களை புறக்கணித்தாலும் அவர் வரும் வரை தரையில் அமர்ந்து நாங்கள் அவருக்காக காத்து கொண்டிருக்கிறோம். இந்த ஜனநாயக நாட்டுல இவ்வளவு மோசமான சூழல் இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் நடத்துகிறார் என்றால் இதை தமிழகம் முழுக்க உள்ள என் தொப்புள் குடி உறவுகளான இந்து சொந்தங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆட்சியில் பட்டியல் சமூகத்திற்கும் இஸ்லாமிய சமூகத்திற்கும் எவ்வளவு கொடுமைகள் நடக்கிறது என்று. அதனால அவர் எவ்வளவு நேரம் கழித்து வந்தாலும் நாங்கள் காத்திருக்க தயாராக இருக்கிறோம். நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி இந்த மக்களுக்கு அவர்களுக்கான தேவையை நிறைவு செய்யும் வரை இந்த முடிவிலிருந்து பின்வாங்காது என்பதை உறுதியாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பா மாவட்ட ஆட்சியர் இந்த முறையாக இந்த மக்களை சந்திக்க மறுத்தால், வேண்டுமென்று புறக்கணித்தால், அந்த 350 குடும்பத்தில் உள்ள 1600 மக்களை கொண்டு வந்து குழந்தைகள், பெற்றோர்கள், தாய்மார்கள் எல்லாரையும் உட்கார வச்சு இதே மாதிரி நாங்க காத்திருப்பு போராட்டத்தை செய்வதற்கான அடுத்த கட்ட முடிவுகளை எடுக்கவிருக்கிறோம். தமிழக முதல்வர் அவர்களும் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அவர்களும் உடனடியாக இதற்கான உரிய முடிவை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றேன். நன்றி.